முழுவதும் நான் பிறந்ததிலிருந்து என் வாழ்நாள் முழுவதும் சுகமான ஒரு செம்மையான பாதை கிடையாது. எல்லாம் கற்களும் முட்களும் தான். அந்த மாதிரி பாதையில தான் என்னோட வாழ்க்கையை நான் பயணிச்சேன். நான் பிறந்த அடுத்த நாள் இறந்திருக்கணும். ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தேன். என் வயிறு வீங்கி நான் இறக்குற ஸ்டேஜ்ல இருந்தேன். டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தை பிழைக்காது, நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது, உங்க குழந்தை பிழைக்கணும்னு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. அடுத்த நாளே நான் இறந்து போயிருக்கணும். ஆனா அப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணா 1000த்துல ஒரு குழந்தை வேணா பிழைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க எங்க அப்பா அம்மா கிட்ட. சோ அதனால எங்க அப்பா அம்மாவும் சரி ஓகே சரி பண்ணுங்க, எங்களுக்கு எங்க குழந்தை வேணும் அப்படின்னாங்க. ரொம்ப ரிஸ்கியான ஆப்ரேஷன். பிறந்த 24 ஹவர்ஸ்ல எனக்கு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு ஆண்டவர் என்ன முதல் தடவையா பிழைக்க வச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு ஒரு எனக்கு ரத்த சோகை இருந்தது. அது வந்து நான் மெச்சூரிட்டி, அதாவது நான் 13 வயசுல நான் பெரிய மனுஷி ஆகும் போதுதான் அது தெரிய வந்துச்சு. ஆனா சின்ன குழந்தையில இருந்து என்னோட வயிற்றுல ஏதோ ஒரு பார்ட்ல பிளட் வந்து ரத்தம் வந்து லீக் அவுட் ஆகி வெளியில போயிட்டே இருந்தது. மலம் வழியா வெளியில போயிட்டு இருந்தது. அது எனக்கு குழந்தை போது தெரியல. ஆனா பெரும்பாடுள்ள பெண்ணை நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க. 12 வருஷம் அந்த பொண்ணு பெரும்பாடா இருந்துச்சு. நான் வந்து 24 வருஷம் அந்த ரத்த சோகையில அவஸ்தப்பட்டேன். 24 வருஷம் அது தெரியவே இல்லை. என்னென்ன மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் போகிறச்ச டாக்டர் கிட்ட பிளட் டிரான்ஸ்பியூஷன் பண்ணுவாங்க, அதாவது பிளட் ஏற்றுவாங்க உடம்புல. ஏற்றிட்டு ஸ்கூலுக்கு போவேன், அப்புறம் காலேஜ் போயிட்டு வந்து ஏற்றுவேன். இதேதான் 24 இயர்ஸும் எனக்கு வந்து மருந்து மாத்திரைகள். திடீர்னு பிரெயின்குள்ள வந்து ஹார்ட் வந்து இப்ப பிளட் வந்து ஹார்ட்ல பம்ப் ஆகி போய் எல்லா பார்ட்ஸுக்கும் நம்மளுக்கு பரவணும். அதுதான் ப்ரொசீஜர். எல்லா பார்ட்ஸுக்கும் போகணும். ஆனா எனக்கு ஹார்ட்ல வந்து பிளட்டே சரியா பம்ப் ஆகாம இவ்வளவு தூரம் தான் ஆயிட்டு இருந்தது. அது எப்ப வேணா நின்னுடு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சோ அந்த பம்ப் ஆகாததுனால பிரெயினுக்கு அடிக்கடி பிளட் பாஸ் ஆகாது. சோ அதனால ஃபிக்ஸ்னா இப்படி இழப்பு கிடையாது, அடிக்கடி மயங்கி விழுந்துருவேன். ஸ்கூல்ல கூட அந்த மாதிரி, காலேஜ்லயும் அந்த மாதிரி மயங்கி விழுந்துருவேன். என்னால மெமரி பவர் இருக்காது. லைக் பிளட் பாஸ் ஆனதுன்னு மெமரி நம்மளுக்கு இது ஆகும், நம்மளுக்கு மெமரி பவர் இருக்கும், ஒரு ஞாபக சக்தி அந்த மாதிரி கொடுக்கறது அந்த ஒரு இதுதான். சோ அந்த மெமரி பவர் இருக்காது. பிளட் பாஸ் ஆகாததுனால அடிக்கடி மயங்கி விழுந்துருவேன். திருப்பி டாக்டர் கிட்ட அட்மிட் பண்ணுவாங்க, பிளட் ஏற்றுவாங்க. பிளட் ஏற்றிட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு சில மாசங்கள் கழியும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். 13 வயசுல பெரிய மனுஷி ஆகும் போதெல்லாம் இது தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு சரியா மாதவிடாய் வரவே வராது. அப்பதான் தெரிஞ்சது எங்கேயோ பிளட் லீக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னமோ எத்தனையோ டாக்டர்ஸ், ஒரு பெரிய ஃபைலே இருக்கும் எனக்கு. அவ்வளவு டாக்டர்ஸ், சென்னையில இருக்கிற எல்லா டாக்டர்ஸையும் பார்த்தாச்சு. இந்த டாக்டர் இன்னொரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு, அந்த டாக்டர் இன்னொரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு. அப்படியே அவங்க வந்து எல்லா டெஸ்டையும் மறுபடியும் எடுக்க சொல்லுவாங்க. எல்லா டெஸ்டையும் மறுபடியும் எடுப்பாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. எதனால இப்படி ஆகுறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியேதான் 24 வருஷமும் போயிட்டு இருந்தது. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, பிளட் ஏற்றும் போது பிளட் டெஸ்ட் எடுத்தால் அந்த பிளட் டெஸ்ட்ல என்ன குரூப்னு பார்த்துதான் ஏற்றணும். அப்பதான் அந்த கரெக்டா மேட்ச் ஆகும் போது இந்த ஏற்ற முடியும். அப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கச்சு எனக்கு பிளட்டே வரல சுத்தமா. ரொம்ப எங்கெங்கெல்லாமும் குத்தி பாக்குறான். கடைசியில ஆரஞ்சு கலர்ல ஃப்ளூயிட் மாதிரி வந்துச்சு. அதுதான் கடைசி இது பார்த்தனா 2.8 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. 2.8 கிராம்ஸ்ல யாருமே வாழறதுக்கு சாத்தியமே கிடையாதுன்னு டாக்டர். எப்படிமா இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் என்கிட்ட கேக்குறாங்க. அப்ப எனக்கு வந்து பதில் சொல்ல தெரியல. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அது உண்டான பதில் என்னன்னா, மேத்யூ 4:4
Deuteronomy 8:3 and Luke 4:4ல மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக ஆண்டவர் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் அப்படிங்கிறது. சோ ஆண்டவருடைய வார்த்தையின் வாய்ச்சொல் வழியாதான் அவ்வளவு நாளும் உயிர் வாழ்ந்துருந்தேன். இன்னைக்கு என்ன ஆண்டவர் உங்க முன்னாடி சாட்சியா நிக்க வச்சிருக்காரு இல்லையா? இந்த நாளுக்காக தான் அன்னைக்கு ஆண்டவர் என்ன மறுபடியும் 2வது தடவை பழைக்க வச்சாரு. 2வது தடவை எனக்கு நீர் பிச்சை கொடுத்தாரு. 2.8 கிராம்ஸ்ல இருந்த நான் சாக வேண்டிய 2 நாள் கடந்திருந்தேன்னா என்னோட நான் செத்த இதுல புண்ணு பொழைச்சிருக்கோம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னாங்க. சோ அதுல இருந்து பொழைக்க வச்சாரு. ஆனாலும் எனக்கு மறுபடியும் கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு பிளட் இதாயிட்டு இருந்தது. ஏன்னா டாக்டர்ஸ் ரிசல்ட் எதனால இப்படி ஆகுறதுன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நான் சொல்லணும்னா என்னுடைய ஆன்மீக வாழ்வு, நான் பிராமண குடும்பத்துல ஹிந்துவா பிறந்தேன். பிராமண குடும்பத்துல பிறந்தேன். ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவ. அவ்வளோ ஜபங்களையும் படிப்பேன். நான் ஸ்லோகங்கள் அத்துப்படி எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லிட்டுதான் நான் ஸ்கூலுக்கு போவேன், காலேஜ் போவேன். சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் சொல்லுவேன், பாடுவேன், பஜன்ஸ் பாடுவேன். எங்க பாட்டி ஒரு பெரிய சாய்பாபா பக்தியா இருந்தாங்க. அவங்களோட கோயிலுக்கு போவேன். இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாடுவாங்க. ஆனா நான் இந்த மாதிரி சின்ன குழந்தையா இருக்கும் போது நான் கோயிலா சுத்திக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரிதான் நான் வளர்ந்தேன். என் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க, எங்க அம்மா பெத்த பாட்டி. சோ அவங்களோட டிவி பாக்குறது எனக்கு பிடிக்காது, விளையாட பிடிக்காது. ஈவன் எனக்கு தங்கச்சி இருந்தா கூட அவங்களோட பேசுறதுக்கோ தனியா இருக்கணும். பாட்டியோட கோயிலுக்கு எல்லாம் போகணும். இதுதான் என்னுடைய எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு அமைதி அந்த அந்த ஒரு இது இருந்துச்சு. சோ அதனால அந்த அளவுக்கு நான் ஒரு ஸ்டான்ச் ஹிந்துவா இருந்தேன். ஒரு ரொம்ப ஸ்டான்ச் ஹிந்துன்னா என்ன சொன்ன, ரொம்ப வைராக்கியமான ஹிந்துவா. பிராமண குடும்பத்துல பிறந்தது உங்களுக்கே தெரியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருந்தேன். சோ அப்ப நான் கடவுளை ஒரு நாளைக்கு வேண்டின்னு இருக்கச்ச, அதாவது அந்த ஹிந்து தெய்வங்களை வேண்டின்னு இருக்கச்ச 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்களே, ஏதாவது ஒரு தேவன் என்னுடைய நோயை குணமாக்க கூடாதா? ஏன் இந்த நோயை குணமாக்கல? ஏன் நாம வேண்டது உண்மையான தெய்வனா, உண்மையான கடவுளா? அப்படி உண்மையான தெய்வனா இருந்தா என்னோட நோயை நேரத்துக்கு குணமாக்கிட்டணுமே. ஏன்னா அவ்வளவு டெடிக்கேட்டடா நான் வேண்டுவேன். அவ்வளவு டெய்லி ஸ்கூல் போகச்சு அந்த கடவுளை வேண்டாம நான் போகவே மாட்டேன். அந்த அளவுக்கு அவ்வளவு இதுவா இருந்தேன். அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. நானும் விடல. ஆனா தெய்வங்களை வேண்டி கொண்டுதான் இருந்தேன். அப்போ எங்க அப்பாவுக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் இருந்தார். அவர் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு. அவங்க வீட்டுக்கு போகச்சு அப்போ எனக்கு ஒரு புக்கு கிடைச்சது. அது என்ன எழுதியிருந்ததுன்னா, யூ கேன் லிவ் forever in paradise on earth. பூமியில பரதேசமா இருக்கிற பூமியில நீ நீடோழி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருந்தது. அந்த புக்கு என்னன்னா, இட் இஸ் ஈக்குவல் டு பைபிள் கிடையாது, ஆனா பைபிளுக்கு ஈக்குவலான ஒரு புக்கு. அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சா அதுல கடவுள் யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் யாரு, அவர் எதற்காக உலகத்துக்கு வந்தாரு, அவர் எப்படிப்பட்டவரு, எல்லாமே அதுல எழுதியிருந்தது. அண்ட் இது உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடவுளுடைய ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்துல மரணம் இல்லை, நோய் இல்லை, சாவில்லை, எதுவுமே கிடையாது. ஆண்டவரோட என்னன்னைக்கும் நம்ம வாழுவோம் அவருடைய ராஜ்யத்துல அப்படின்லாம் எழுதியிருந்த உடனே, அடடா இது இவ்வளவு பெரிய நல்ல ஒரு இதுவா இருக்குன்னு எனக்கு அந்த ராஜ்யத்தை குறிச்சின ஒரு இது எனக்கு ஆழமா மனசுக்குள்ள பதிஞ்சு போயிடுது. அப்பத்துல இருந்து நான் என்ன பண்றேன்னா, அந்த ஹிந்து தெய்வம் அந்த கடவுள்கள் கிட்டயே போய் உங்களுடைய ராஜ்யம் வரட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் அப்படின்னு அந்த கடவுள் கிட்ட போய் நான் வேண்ட ஆரம்பிச்சுன்றேன். லைக் கடவுளுடைய கிங்டம் வரட்டும், கடவுளுடைய கிங்டம் வரட்டும்னு அந்த கடவுள் கிட்ட போய் நான் வேண்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா அப்பவே அந்த காட்ஸ் கிங்டம் என் மனசுல ஆண்டவர் விதைச்சிட்டாரு. சோ அப்பத்துல இருந்து நான் வேண்ட ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் டேடி கிட்ட சொன்னேன், டேடி நீங்க இவ்வளவு வருஷம் எனக்காக கஷ்டப்பட்டது போறோம், நீங்க இனிமே எனக்காக ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் செலவு பண்ண வேண்டாம், கடவுளுக்கு சித்தாருன்னா என்ன குணமாக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு 24 வயசு ஆச்சு. 24 வயசுல எங்க அப்பா அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது பியூரலி எனக்கு
அப்பா அம்மா பார்த்து அரேஞ்ச் பண்ண திருமணம் தான். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரை எனக்கு பையனா கொண்டு வந்தாங்க. அவங்க சைட்லயும் ரிலீஜன் பத்தி பார்க்கல, என் சைட்லயும் எங்க அப்பா அம்மா ரிலீஜியனை பார்க்கல. எந்த கேஸ்ட் எந்த ஒரு ரிலீஜன் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எந்த சைட்லயும் அவங்க சைட்லயும் பார்த்தது எனக்கு வந்து எப்படின்னா பணம் அழகு இதெல்லாம் கிடையாது. முதல்ல கேரக்டர், அவங்க கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிதான் நான் வந்து, அதாவது அவருடைய குணம், அவருடைய குணத்தை பத்தி தான் நான் பார்த்தேன். அவருடைய குணம் ரொம்ப தங்கமானது. அவரோட பேச ஆரம்பிச்ச உடனே அவருடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுட்டேன். அவரை வந்து ஃபர்ஸ்ட் அவரை பத்தி கேட்க ஆரம்பிக்கும் போதே அவரை பத்தி நிறைய சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப அவரை பத்தி சொல்லும் போது ஒன்னே ஒண்ணு நான் சொன்னேன், என்னை பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன், உங்களை பத்தி நீங்க அவரை பத்தி நிறைய கேட்டேன் நானு. அப்ப என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை தான் கேட்டார், உன்னை பத்தி எதுவும் எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்ல, எனக்கு எனக்கு உன்னோட ஃபியூச்சரும் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன், உன்னோட பிரசன்ட் லைஃப் எனக்கு தேவையில்லை அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு போறோம் அவரோட குணத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் சொன்னேன், அப்பா நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அவர் வந்து ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியன், ஆங்கிலோ இந்தியன். ஆங்கிலோ இந்தியன் என்ன தெரியும்ல, ஒரு எங்க மாமியாரோட அப்பா வந்து பிரிட்டிஷர். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை என் மாமியார் தான். சோ அவங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ், அவங்க பரம்பரையா கிறிஸ்தவர்கள் தான். அவங்க வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் வந்து பிராமண முறைப்படிதான் நடந்துச்சு. ஏன் தெரியுங்களா, என் ஹஸ்பண்ட் வந்து, என் ஹஸ்பண்டோட மாமனார் ரெண்டு பேருமே பக்கவாதம். அவங்களால எழுந்து நடக்க முடியாது. என் மாமனாராவது கொஞ்சம் ஸ்டிக் வச்சு நடப்பாரு, என் மாமியாரால முடியாது. என் ஹஸ்பண்ட் தான் 19 வருஷமா அவங்க பேரலைஸ்டா பக்கவாதமா இருந்தாங்க. யாருமே அவங்கள பாத்துக்கிறதுக்கு இல்ல, என் ஹஸ்பண்ட் தான் பாத்துட்டு இருந்தாரு, வேலையும் செஞ்சுன்னு அவங்கள பாத்துட்டு இருந்தாரு. அதனால என் ஹஸ்பண்ட் வந்து எங்க வரப்போற மனைவி வந்து தனியா ஐஷன் போயிட்டா எங்க அப்பா அம்மாவை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆனா போறோம் அப்படின்னு என் மாமியார் நினைச்சு, எந்த கேஸ்ட் எந்த ரிலீஜன் இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு கல்யாணம் ஆனா போறோம்னு எந்த இதுல பார்த்தோன்னே ஒரு அந்த தரகர் மூலமா தான் எங்க ரெண்டு பேரோட குடும்பம் இணைஞ்சது. சோ அப்போ எங்க அப்பாவும் கொஞ்சம் பிராட் மைண்டட். ஏன்னா எங்க சித்தி எங்க அம்மா எல்லாருமே இன்டர் ரிலீஜியஸ் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான், எங்க குடும்பம் முழுவதும் அப்படிதான். சோ அதனால இது ஒண்ணும் பெருசா எங்களுக்கு தெரியல. சோ பிராமண முறைப்படிதான் திருமணம் நடந்தது. நான் வந்து ஆண்டவரை ஏத்துக்கல, ஆண்டவரை பத்தி யாருமே என்கிட்ட சொல்லல. நான் நினைச்சேன் சரி அவங்களும் வந்து நம்ம இது மாதிரிதான் இங்கேயும் கும்பிடுவாங்க. ஏன்னா நான் கான்வென்ட்ல படிச்சதுனால எனக்கு ஜீசஸ் அடிக்கடி போய் பார்ப்பேன். அந்த கான்வென்ட்ல வந்து படிக்கும் போது அந்த சாப்பல் இருக்கும், அங்க போய் வேண்டுவோம் வருவோம். சோ அந்த மாதிரிதான் அவங்களும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். சோ அப்படியே விட்டுட்டு அவங்களும் எனக்கு ஆண்டவரை பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு கிடைச்ச ஹஸ்பண்ட் ஒரு கடவுளுடைய கொடைன்னு சொல்லலாம். நான் அவர் மேல அன்பு வச்சதை விட அவர் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. என் மாமியார் ரெண்டு பேரும், என் மாமியார் மாமனார் ரெண்டு பேருமே பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சோ அதுக்கப்புறமா 3 மாசம் கழிச்சு எனக்கு திருப்பி அந்த வயிற்று வலி ஆரம்பிச்சது. அந்த வயிற்று வலி ஏன்னா 13 வயசுல இருந்து இந்த வயிற்று வலி இருந்துட்டே இருந்தது. அந்த வயிற்று வலி ஆரம்பிச்ச உடனே டாக்டர் கிட்ட போய் கேட்ட உடனே என் ஹஸ்பண்ட் ஐஷன் போனாரு டாக்டர் கிட்ட. ஐஷன் போன உடனே இது ரொம்ப சீரியஸான கேஸுங்க, ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், 2வது தடவை ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்க என்ன வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, நீ வந்து ஜீசஸ வேண்டு, அவங்க கேத்தலிக்கா இருக்கிறதுனால மதர் மேரி கிட்ட இன்டர்சீட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சோ நான் வந்து ஜீசஸ் கிட்ட நான் சொன்னேன், எத்தனையோ தெய்வங்களை வேண்டிட்டேன், இந்த ஜீசஸ் வந்து வேண்டணுமா, அவர் என்ன காப்பாத்துவாரா அப்படின்னு கேட்டேன். நானு நிச்சயமா காப்பாத்துவார, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் வந்து குணமாகணும், இந்த நோயில இருந்து எனக்கு குணமாகணும், நீ வேண்டு அப்படின்னு சொன்னாரு. நானும் உனக்காக வேண்டுறேன் அப்படின்னாரு. கல்யாணம் ஆகி 3வது மாசம் எனக்கு ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரின்னு ஆண்டவர் கிட்ட வேண்டினேன். வேண்டிட்டு அடுத்த நாள் நான் வந்து ஆபரேஷன் ஸ்ட்ரெச்சர்ல போடுறாங்க. எனக்கு என்ன தூண்டுதல் ஆச்சுன்னு தெரியல. நான் ஆண்டவர் கிட்ட வேண்டுறேன், ஆண்டவரை இந்த டாக்டர்ஸ் எல்லாம் நான் நம்பல, நீங்க வந்து எனக்கு ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான், நான் வேற எதுவுமே சொல்லல. நீங்க தான், உங்களதான் நம்பியிருக்கேன், நீங்க தான் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், நான் யாரையும் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன்.
5.5 மணி நேரத்துல அவரை 6 மணி நேரம் ஆபரேஷன் முடிச்சுட்டு ஐசியூல போட்டாங்க. ஐசியூல ஈவினிங் வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்து சொல்றாரு அந்த பெரிய டாக்டர், மேடம் நாங்க சாதாரண ஆபரேஷன் நினைச்சோம், ஆனா அது இவ்வளவு ரிஸ்கியான ஆபரேஷன் எங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுடைய வயிற்றுல நாங்க திறந்து பாக்குறச்ச ஃபுல்லா சிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கே, அதாவது ஃபுட்டு வந்து உள்ள சரியா போகாது. எனக்கு ஃபுட்டு போகாததுனால வெறும் லிக்விட் ஃபுட்டு தான் என்னால சாப்பிட முடியும். 3 மாசம் முன்னாடியே வெறும் லிக்விட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். 3 வேளைக்கும் லிக்விட் மட்டும்தான். அந்த நீர் ஆகாரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நீர் மாதிரி இருக்கிற ஆகாரம் தான். சாதம் கிடையாது, கீரை கிடையாது, புளி கிடையாது, உப்பு கிடையாது, காரம் எதுவுமே இல்ல. 3 வேளையும் 3 மாசங்களும் இந்த ஆகாரம் தான், லிக்விட் ஃபுட் தான். சோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க வந்து மூடுறதா, பிகாஸ் அந்த பிளாக் இருந்ததுனாலதான் நாங்க ஆபரேஷன் பண்ணவே நாங்க ஒத்துண்டோம். அதுக்கப்புறம் என்னமோ எங்களுக்கு தோணுச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு, எங்களை டீப்பா அறுத்து பாரு அப்படின்னு ஏதோ தோன்ற மாதிரி இருந்தது. நாங்க உள்ள டீப்பா அறுத்து பாக்கறச்ச 2 கிலோக்கு சதை வளர்ந்து வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருந்திருக்கு. அது வழியாதான் உங்களுக்கு பிளட் லீக் அவுட் ஆகி மலம் வழியா இத்தனை வருஷங்களா போயிட்டு இருந்தது. அது இன்னும் ஒரு நாள் நாங்க விட்டுருந்தோம்னா வெடிச்சு நீங்க உயிரே உங்களுக்கு போயிருக்கோம், நீங்க செத்து போயிருப்பீங்க. அது ஒரு நாள் முன்னாடி நாங்க வந்து ஆண்டவர் பாருங்க அந்த நேரத்தை அழகா குறிச்சு வச்சு என்ன 3வது முறையா ஆண்டவர் அந்த ஒரு வார்த்தை தான் சொன்ன, ஆண்டவரை நீங்க வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க, உங்களதான் நான் நம்பியிருக்கேன், இவ்வளவுதான் சொன்னேன். ஆண்டவர் அவங்க வந்து வேற ஒரு காரியத்துக்காக ஆபரேஷன் பண்ண போய் அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்கள தூண்டி திருப்பி உள்ள டீப்பா அறுத்து பார்த்ததுல அந்த 2 கிலோ அத்தனை வருஷங்களா அது வளர்ந்து பெருசா ஆகிற ஸ்டேஜ்ல 2 கிலோஸ்க்கு வளர்ந்துருது. அதை அறுத்து அதை எடுத்து பயோப்சி காமிச்சிட்டாங்க. ஃபுல்லா கியூர் ஆகி ஆண்டவருடைய கிருபையால 3வது முறையா எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய மிரக்கல்ல பண்ணி எனக்கு இன்னைக்கு நானு சர்வை பண்றதுக்கு வழி காமிச்சாரு. 3வது முறையா எனக்கு லைஃப் கொடுத்திருக்காரு ஆண்டவர். ஆண்டவருக்கு நன்றிகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நிச்சயமா டாக்டர்ஸால இது வந்து கண்டே பிடிச்சிருக்க முடியாதாம். அவங்க சொல்றாங்க எக்ஸ்ரேனாலையும் தெரிஞ்சிருக்காது மேடம், கண்டிப்பா ஸ்கேன்னாலையும் தெரிஞ்சிருக்காது. டீப் இன்சைட் த ஸ்டமக்காம், அது டீப்பா உள்ள ஸ்டமக்குக்கு உள்ள இருந்திருக்கு. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது எந்த டாக்டர்ஸும். இது வேற ஒரு சிக்கல்னால ஆண்டவர் வந்து அந்த சிக்கலை கொடுத்து அதுக்கு ஆபரேஷன் பண்ண வச்சு அது மூலமா இதை கண்டுபிடிச்சு 2த்தையும் கியூர் பண்ணி என்ன வந்து ஃபுல்லா அது வரைக்கும் நான் மெடிசனும் இன்ஜெக்ஷன்ஸும் எடுக்காதனாலே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன அவ்வளவு அழகா வந்து கியூர் பண்ணி என்ன வந்து இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் நீங்க வந்து குழந்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஏன்னா கல்யாணம் ஆகி 3வது மாசம் தான் இந்த ஆபரேஷன். சோ 1.5 வருஷம் நீங்க குழந்தை ஃபேமிலி லைஃப் இருக்க கூடாதுன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அதுக்கப்புறமா நான் மாத்திரை மருந்து எல்லாம் நிறுத்திட்டேன், ரொம்ப நல்லா ஆயிட்டேன். ஒரு 2 மாசம் கழிச்சு என் வீட்டுக்காரருக்கு வேலை போயிடுச்சு. அவர் பண்ணது வந்து தோல் வியாபாரம், லெதர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வியாபாரம் ஃபுல்லா மூடிட்டாங்க. அந்த வெப்பேரி ஃபுல்லா சென்னையில எல்லா தோல் வியாபாரங்களும் மூடப்பட்டாச்சு. சோ அதனால அவருக்கும் வேலை போயிடுத்து. ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அதுக்கப்புறமா எனக்கு வந்து எங்க மாமியார் என்னாச்சுன்னா ஒரு 2 மாசத்துல அவங்க கீழே விழுந்து அந்த பேரலைஸ் இதுலயே எழுந்து நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு பெரிய ராடு போட்டு டோட்டலா பெட் ரிட்டார்டட் ஆயிட்டாங்க, படுக்கை ஆயிட்டாங்க. அவங்கள பாத்துக்க வேண்டிய சூழ்நிலையும் எனக்கு வந்துச்சு. அப்பதான் நானே ரெக்கவர் ஆகி வந்துருக்கேன். ஆனாலும் என் மாமியார பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. சோ அவங்களையும் பார்த்துண்டு ஹஸ்பண்டுக்கும் வேலை போயிடுச்சு. என்னால வேலை செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா எங்க மாமியார பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், மாமனார பாத்துக்கணும், இதுதான். சோ என்னால வேலை செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். அதனால என்ன ஆச்சுன்னா வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா விற்க ஆரம்பிச்சோம். பொருள் எல்லாம் போச்சு. அப்படியே நான் 4 வருஷம் கடந்துச்சு. என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா போயிட்டு இருந்தது. 4 வருஷம் அப்படியே கடந்து என் ஹஸ்பண்டுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கல. ரொம்ப கஷ்டத்துல போயிட்டோம். நாங்க சாப்பாட்டுக்கு கூட அந்த அளவுக்கு வழி இல்லை. என்ன பண்ணுவோம்னா பிஸ்கட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஸ்கட்டை வந்து பவுடர் பண்ணி அதை வந்து கருப்பு காஃபி பால் வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு
கஷ்டமா இருந்தது. சோ அதனால கருப்பு காஃபி இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு காஃபில பிஸ்கெட்ட உள்ள போட்டு அதை அப்படியே கலக்கி அப்படியே கொடுத்தோம். 3 வேளைக்கு அந்த மாதிரி அப்படிதான் நாங்க இருந்துட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. சோ அந்த மாதிரி தான் இருந்தது. என் மாமியார் வந்து சடனா இறந்து போனாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா பெட் சோர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சீரியஸ் ஆன உடனே அவங்களால சர்வை பண்ண முடியாத, ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, பணம் இல்லை எங்க கிட்ட. இந்த பக்கத்துல இருந்து கடன் வாங்குவோம், அந்த பக்கத்துல கொடுப்போம், அந்த பக்கத்துல இருந்து கடன் வாங்குவோம், வட்டிக்கு இங்க கொடுப்போம். இதிலேயேதான் போய்கிட்டே இருந்தது. என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாமே போச்சு, தாலி தவிர. கடைசியா மாமியாரும் இறந்தாங்க. என்கிட்ட இருந்தது தாலி மட்டும்தான். என் ஹஸ்பண்ட் அதை கேட்டாரு, என்ன மாமியாரோட கடைசி ஃபியூனரல் இது பண்ணணும், தாலி கொடுக்குறியாரு. எடுத்து கொடுத்தேன். அந்த தாலியை வச்சுதான் கடைசி ஃபியூனரல்ல பண்ணி முடிச்சோம். நாங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். எங்க சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் சில பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட வந்து பேசினாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பதான் ப்ரே பண்ணிட்டு வந்தாங்க. நீங்க இப்படியே இருந்த அப்படி 4 வருஷம் கடந்து போச்சு, நீங்க ஒரு ரிலீஜனா இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் ஒரு ரிலீஜனா இருக்கிறாரு, இதுல ஆசீர்வாதம் எப்படி வரும்? நீங்க வந்து ஜீசஸ பத்தி எடுத்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இதாச்சு. நான் சொன்னேன், நான் இப்படியே இருந்தா உங்க ஜீசஸ் வந்து எடுத்துக்க மாட்டாரா பிள்ளையா? நான் மாறினாதான் எடுத்துப்பாரா உங்க பிள்ளையா அப்படின்னு. அப்படி இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஜீசஸ் யாரு, எதுக்காக வந்தாரு, ஏன் நம்மளுக்காக இறந்தாரு, ஒவ்வொரு விஷயங்களா அவங்க வந்து சொல்லும் போது என் மனசு ஆண்டவர் திறக்க ஆரம்பிச்சாரு. நான் சொன்னேன், ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா என் மனசை நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. ஏன்னா நான் திருப்பி போகக்கூடாது. ஒரு ரிலீஜனை நம்ம எடுத்துட்டோம்னா, இப்ப நான் ஹிந்துவா இருக்கும்போது அவ்வளவு ஸ்டான்ச் ஹிந்துவா, அவ்வளவு பிரமாணிக்கமா இருந்தேன். அது போல இன்னொரு ரிலீஜனை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உண்மையா நான் பிரமாணிக்கமா அந்த கடவுளுக்கு நான் இருக்கணும். அதனால என் முழு மனதோட நான் அவரை ஏற்றுக்கொள்ள என் இறுதியை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காக நீங்க ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாரம் டைம் கேட்டேன். அதுக்கப்புறமா ஆண்டவரை முழு மனதோட நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்குள்ள வந்தாரு. நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள வந்த உடனே என்னுடைய வீட்டு சூழ்நிலைகள் மாறல, ஆனா என்ன மாத்தினார் ஆண்டவர். எப்படின்னா, என் வீட்டு சூழ்நிலைமை இருந்த சிச்சுவேஷன் அப்படியேதான் இருந்தது. கடன் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, வீட்டுல சாப்பாடு இல்லை. ஆனா அதை எதிர்கொள்ளவும் அதை மேற்கொள்ளவும் கூடிய கான்பிடன்ஸ், கரேஜ், வில் பவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த தன்னம்பிக்கை, தைரியத்தை, மன உறுதியை எனக்கு கொடுத்து, இந்த சிச்சுவேஷன் வந்தா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த சிச்சுவேஷன் வந்தா இதை எப்படி நீ மேற்கொள்ளணும், இதெல்லாம் எனக்கு ஆவியானவர் கத்து கொடுத்துட்டே இருந்தார். ஒவ்வொரு பார்ட் ஆஃப் மை லைஃப்லயும் ஆவியானவருடைய வல்லமையுள்ள கரங்கள் என்னை ஆட்கொண்டு அதன் மூலமாக நான் அதாவது நிறைய பேசுவார் என்கிட்ட. எனக்கு ஒரு பைபிள கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தமிழ் படிக்க வராது. தமிழ் வந்து நான் 6ஆம் கிளாஸ்ல இருந்து தான் தமிழே ஆக்கி படிக்க ஆரம்பிச்சேன். தமிழ் பைபிள் எனக்கு கொடுக்கல. 10 இயர்ஸ் இங்கிலீஷ் பைபிள் தான் படிச்சேன். இங்கிலீஷ் பைபிளை கொடுத்துட்டாங்க. யாருமே எனக்கு வந்து இந்த விபிஎஸ் கிளாஸ், இந்த கேட்டகிசம் இதெல்லாம் நான் போனது கிடையாது. எல்லாவற்றையும் பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பேரபிள், ஒவ்வொரு உவமையும் எனக்கு சொல்லி கொடுத்தது ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான். தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் என்னை ஆட்கொண்டு சொல்லி கொடுத்தார். ஒவ்வொன்றத்தையும் அதில் உள்ள ஆழங்களையும் எனக்கு சொல்லி கொடுத்தார். சோ வாழ்க்கையில நடைமுறை எப்படி நான் நடக்கணும், இந்த சிச்சுவேஷன் இருக்கும்போது நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தர் கோபப்படும் போது நீ எப்படி அவங்களை எதிர்கொள்ளணும், எல்லாத்தையும் அவர் தான் கத்து கொடுத்தாரு எனக்கு. சோ அந்த மாதிரி கத்துண்டு அப்படியே நான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா சிச்சுவேஷன் மாறல, அப்படியே இருந்துட்டு இருக்கச்ச. ஆனா எனக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, மன உறுதி இதெல்லாம் இருந்துட்டே இருந்தது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய எனக்கு திராணி இருந்ததுன்னா அது ஹோலி ஸ்பிரிட் அந்த வல்லமை தான். அதுக்கப்புறம் என் ஜாபுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அப்பவும் ஜாப் கிடைக்கல. சோ அதுக்கப்புறம் எல்லாமே போன உடனே என் மாமியாரை தான் நான் ரொம்ப பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. என் மாமனார் கொஞ்சமா நடப்பாரு. அதனால நான் என்ன பண்ணேன், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, ஹஸ்பண்டும் சொன்னாரு, நீ ஏதாவது வேலைக்கு போறதுன்னா போ அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுல தான் இருந்தேன். 30 வருஷமா இந்த சினிமா தொழில தான் நான் இருந்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. நடுவுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் நிறுத்திட்டேன்.
சோ திரும்பி நான் வேலைக்கு போகணும்னு நினைச்ச உடனே என் ஹஸ்பண்டே எனக்கு துணை நின்னாரு. சரி நீ போய் பண்ணு, உனக்கு உனக்கு டேலண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, அதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் சான்சஸ் கேட்க ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய கிடைச்சது. சோ ஒவ்வொரு ப்ராஜெக்டா நான் போய் கேட்கும் போது தானாவே வர ஆரம்பிச்சது. ஆண்டவர் எனக்கு அழகா எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அவரே பிடிச்சு கொடுத்தாரு. நான் யார்கிட்டயும் போய் கேட்கல, ஒரே ஒரு இதுக்குதான் நான் கேட்டேன். கேட்ட உடனே அதுல இருந்து கம்யூனிகேட் பண்ணி 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 ஒவ்வொரு ப்ராஜெக்டா எனக்கு வர ஆரம்பிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை செலுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமா கடன் தீட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல பொருளை வாங்க போட ஆரம்பிச்சோம். அப்படியே இருக்கிறச்ச என் மாமனாருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகி எங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கும் கடன் அடைக்கிறதுக்குமே சரியா இருந்ததே ஒழிய என் மாமனாருக்கு சிகிச்சை பண்றதுக்கு காசு இல்லாம அவரும் பிரெயின் ஸ்ட்ரோக்ல சடனா இறந்து போயிட்டாரு. அவருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி நம்ம லைக் நம்ம ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் தீர்மானம் பண்றச்சு. அதாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றச்ச எனக்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அந்த 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 சீரியல் பண்ற ப்ரொடியூசர், அவர் சொன்னாருமா நீ இப்ப பிரெக்னன்ட் ஆயிட்டா எனக்கு இந்த வேலை கொடுக்க முடியாது, ஏன்னா சீரியலுக்கு நடுவுல நாங்க நிறுத்திட்டு வேற ஒருத்தரை போட முடியாது, அதனால நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க நீங்க பிரெக்னன்டா இருந்தனா உங்களுக்கு வேற எதுலயாவது நாங்க கொடுப்போம் அப்படின்னு. அப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன உடனே முதல்ல நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகணும், வீட்டுல நம்மளே கஷ்டப்படுறச்ச குழந்தை இப்ப எதுக்கு, முதல்ல நீ சம்பாதிச்சு கொஞ்சம் நம்ம ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னாரு. சோ அதையும் தள்ளி போட ஆரம்பிச்சோம். சோ அதுக்கப்புறமா அப்படியே போக ஆரம்பிச்சது. ஒரு 4 வருஷம் கழிச்சு எனக்கு என் ஹஸ்பண்ட்னா ரொம்ப பிடிக்கும். நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறத விட அவர் என்ன ரொம்ப லவ் பண்ணாரு. சோ ஒவ்வொரு நாளைக்கும் எப்படின்னா எங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்றதை விட ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் யார்கிட்டயாவது அவரை பத்தி சொல்லணும்னா 10ல 8 வார்த்தைகள் அவரை பத்தி தான் இருக்கும். அவர் என்ன பத்தி யார்கிட்டயாவது பேசும்போது 10ல 10 வார்த்தைகள் அவர் என்ன பத்தி தான் அவர் பேசுவார். அந்த மாதிரி அவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம். எங்க லவ் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆச்சே ஒழிய அது ஒரு நாளும் கம்மியானதே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு. சோ காலையில எழுதும் போது அவரை கொஞ்சிதான் எழுப்பேன். ஒரு குழந்தை எப்படி கொஞ்சம் அந்த மாதிரிதான் கொஞ்சினேன். அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் அவர் கொஞ்சம் எழுப்பும் போதுதான் என்ன பார்த்துதான் அவர் எழுந்திருப்பாரு. சோ அப்படி ஒரு நாளைக்கு நான் கொஞ்சம் போது எனக்கு ஸ்பஷ்டமா ஆண்டவர் காதுல சொல்றாரு, கொஞ்ச வேண்டியதெல்லாம் கொஞ்சிடு. நல்லா கேட்டுச்சு அந்த குரல்ல, கொஞ்ச வேண்டியதெல்லாம் கொஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வார்த்தையை மறக்கடிச்சிட்டாரு. நான் மறந்துட்டேன், சுத்தமா அந்த வார்த்தையை மறந்துட்டேன். ஒரு 2 வாரங்கள் கழிச்சு என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு. மேசிவ் அட்டாக், சடன் அட்டாக், ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆச்சு. எனக்கு அது ஹார்ட் அட்டாக்னு கூட அப்ப தெரியாது. உடனே கேஷுவாலிட்டிக்கு நாங்க கொண்டு போனோம் ஒரு 40 நிமிஷம் கம் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இட்ஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைய விரிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வாஸ் டெட், ஹி இஸ் நோ மோர். அவர் இறந்துட்டாரு. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்பதான் ஆண்டவர் அந்த அந்த சொன்னார் இல்லையா அந்த வார்த்தை அப்ப நினைவுபடுத்துறாரு. அப்ப அழுதுதான் நானு. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என் மண்டையில பட்டுச்சு. உடனே அழுத. அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியானவர் ஃபுல்லா என்ன ஆக்கிரமிச்சிட்டாரு. நான் நானா இல்ல, என்ன செயல்படுத்தினது வல்லமை கொடுத்தது ஆவியானவர் மட்டும்தான். என்னோட ஹஸ்பண்டோட ஃபியூனரல் இதெல்லாம் முடிச்சேன் நானு. ஃபியூனரல் எல்லாம் பண்ணி, அதாவது அடுத்த நாள் தான் ஃபியூனரல் என்கிட்ட இருந்தது. நீங்க நம்பவே மாட்டீங்க, 20 ரூபாய் தான் என்கிட்ட இருந்தது. என் ஹஸ்பண்டோட ஃபியூனரல் பண்றதுக்கு கூட எனக்கு வழி இல்லை. ஏன்னா எல்லாமே நான் சம்பாதிச்சது எல்லாமே கடன் வட்டி, வீட்டுல கொஞ்சம் பொருள் வாங்கி போட, இப்படியேதான் போயிட்டு இருந்தது. என்கிட்ட கையில சேவிங்ஸும் இல்ல. வீட்டுல என் பர்ஸ்ல இருந்தது 20 ரூபாய் மட்டும்தான். என்னால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் ஸ்டபனா நிக்கிறேன். நான் நிக்கல, போலீஸ் ஸ்பிரிட் என்ன தாங்கி பிடிச்சுன்னு இருக்காரு, நான் நிக்கிறேன். அப்ப எனக்கு கூட இருந்த எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ ஃபாரின்ல ஒர்க் பண்ணியிருந்தா. அவ எனக்கு பணம் அனுப்புனா. கூட இருக்கிற சில பேர் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. ஃபியூனரல்ல நடத்தி முடிச்சிட்டேன்.
முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்குல இருந்து ஆவியானவர் எனக்கு பக்கத்துணையா இருந்து ஒவ்வொரு விஷயமா எனக்கு வந்து இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தானாவே வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முதல் வேலையா கடன் அடைக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உபாகமம் 28:12 சொல்லியிருக்கு. நீ பிறரினத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வசனத்தை வச்சு பிரேயர் பண்ண ஆரம்பிக்க எனக்கு வந்து ஒவ்வொரு கடனையா நான் அடைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ப்ராஜெக்ட்ஸ் அனுப்புவாரு, நான் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கேயாவது டப்பிங் போகணும், யாரையாவது கம்பெனில பாக்கணும்னா நடந்து போவேன், நானு பஸ் ஏறி போவேன், ஆட்டோல எடுக்க மாட்டேன். எது முக்கியமான செலவோ அதை மட்டும் செய்வேன். எனக்கு வீட்டுல சாப்பாடு இல்லைன்னா கூட வெளியில தெரியாது, வெளியில நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன், சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பேன். ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறாரு இல்லையா, அதனால அவரோட தான் நான் நடந்தேன் வாழ்க்கையில. நான் நல்லா என்னையே நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன் நல்லா. சோ அதனால வெளியில யாருக்குமே தெரியாத நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த செவத்துல அந்த 4 செவத்துக்குள்ளதான் நானும் ஆண்டவர், அவ்வளவுதான், அது மட்டும்தான் தெரியும். சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி அந்த டப்பிங் போனா 150 ரூபாய் எனக்கு கொடுப்பாங்க. அதை வச்சுதான் அரிசி வாங்குவேன், சமைப்பேன், ஒரு 2 நாள் சாப்பிடுவேன். அப்புறம் ஆண்டவரோட நோக்கி பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான். எனக்கு ஏதாவது வேணும்னா அவரை நோக்கி பார்ப்பேன், அவர்கிட்ட பேசுவேன், அவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வாரு. எதுல இருந்து வரணுமோ அந்த இடத்துல இருந்து எனக்கு ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுப்பாரு. அதுல சம்பாதிப்பேன், அதுல கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். இப்படியே ஒவ்வொரு கடமையா அடைச்சி ஒவ்வொரு சாமானியா வீட்டுல வாங்கி போட்டேன். இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமா ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொன்னோம். ஆண்டவருக்கு என் மனமார்ந்த நன்றிகள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எங்க அப்பா ஒரு 3 மாசம் கழிச்சு வந்துட்ட உடனே அவங்களுக்கு தெரியும்ல, எங்க அப்பா எல்லாம் ஹிந்துஸ். சோ அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்து ஹிந்துவா நீ கன்வெர்ட் ஆயிடு, உனக்கு நான் வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்படியே எவ்வளவு நாள் நீ இருப்ப அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் இறந்தது கூட பெருசா தெரியல. ஆனா அவரு ஹிந்துவா மாறிடு, ஜீசஸ விட்டு வந்துருன்னு சொன்ன உடனே my heart was shattered into pieces. அப்படியே இருடைய நுழைஞ்சி உடஞ்சி போயிடுச்சு. அப்படி அழுத, நான் burst out of tearsல அழுதேன். எங்க அப்பாவை நான் எதிர்த்து பேசினது கிடையாது, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. ஓடி நீ ஆண்டவர் கிட்ட, ஆண்டவரே என்ன தயவு செஞ்சு என்ன விளக்கிடாதீங்க, உங்க சமூகத்துல இருந்து நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இங்கேயே என்ன சாவடிச்சிடுங்க, இங்கேயே என்னோட உயிர் உங்க சமூகத்திலே போகட்டும், நான் திரும்பி போக மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு என் மாமியார் எடுத்துட்டேங்க, கணவர் எடுத்துட்டேங்க, மாமனார் எடுத்துட்டேங்க, எல்லாம் எடுத்துட்டேங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், பொருள் வேணாம், பணம் வேணாம், எதுவும் வேண்டாம், ஆனா நீங்க மட்டும் எனக்கு வேணும், என்ன அனுப்பிச்சிடாதீங்க, என்னால எங்க அப்பா கிட்ட பேச முடியாது, நீங்க யார் மூலமாக பேசி என்ன இங்கேயே இருக்க வேண்டிய, நான் உங்களோட தான் இருப்பேன், நான் சாவன் தான், நான் உங்க சமூகத்துலதான் நான் சாகணும், எனக்கு உயிர் உங்க சமூகத்துலதான் தெரியணும், எனக்கு நீங்க மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் வெளியில வந்தேன். எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு சிஸ்டர் வந்து எங்க அப்பா கிட்ட பேசி, இதெல்லாம் இண்டிவிஜுவலோட டெசிஷன், நீங்க வந்து அவ ரிலீஜன்ல தலையிடாதீங்க, இப்பதான் அவ புருஷனை எழுத 3 மாசம் கூட ஆகல, நீங்க போய் அவளை இப்படி பேசுறீங்கன்ட்டு. அதுல இருந்து எங்க அப்பா வாய மூடின்னு இருந்தாரு, எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பொண்ணு தனியா இருந்தா எவ்வளவு துன்பங்கள் இந்த உலகத்துல கொடுப்பாங்க அப்படின்னு. நான் இருக்கிறது வேற, மீடியால எவ்வளவு டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிருப்பேன், எவ்வளவு பேரோட கண்கள் இச்சையுள்ள கண்கள் ஆகட்டும், ஜெலசி கண்கள், எத்தனை கண்கள் என்ன பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மரண வேதனையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அல்ட்ரா பார்த்து அழகோ தவிர வேற வழியே இல்லை. எனக்கு வந்து அவ்வளவு எமோஷனல் டார்ச்சர்ஸ் எனக்கு இருந்துட்டது. செல்ல பார்த்தேன்னா சடனா பிளாங்க் கால்ஸ் வரும், அசிங்கமான மெசேஜஸ் வரும், அந்த மாதிரி எல்லாம் மெசேஜஸ் வந்தது. எனக்கு ஆண்டவரை பார்த்து அழுவுறதை தவிர வேற வழியே தெரியல. அப்ப ஒரு நாளைக்கு அப்படி அழுவரிச்சு நான் வந்து எனக்கு அந்த எமோஷனல் டார்ச்சர்ல என்னாச்சு, முடக்குவாதம் வந்துருச்சு, ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு. அப்ப வந்து என்ன ஒரு 25-26 வயசு எனக்கு இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, லைஃப் லாங் நீ மாத்திரை சாப்பிட்டுதான் ஆகணுமா,
இது கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேரா வந்தேன். நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, நீங்கதான் சிலுவையில எல்லாத்தையும் தீர்த்துட்டீங்களே. நோய்கள், பாவங்கள், சாபங்கள், பிரச்சனைகள், கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்க சிலுவையில அரைஞ்சி இந்த கடன் பத்திரத்தை நீங்க அடைச்சிட்டீங்கல்ல. நான் எதுக்கு இதை சுமக்கணும்? நீங்களே இதை சுமந்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயை உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன். நீங்க சுமந்துக்கோங்க ஆண்டவரே, எனக்கு இது தேவையில்லை, இதை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன்னு அன்னைக்கு நான் கொடுத்து, இனிமே நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஒரு மாசம் நான் ஆர்த்ரைட்டிஸ் மாத்திரை சாப்பிட்டேன். அதுல இருந்து நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவர்கிட்ட சொல்லி அப்படியே விட்டுட்டேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேற ஒருத்தர் மூலமா ஒரு கீ செயின் மாதிரி ஒரு கிராஸ் கொடுத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் 2 நாளைக்கு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு, அந்த கிராஸ் பிடிச்சுக்கோ, இந்த கிரூசிபிக்ஸ பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் கவனிக்கல. ஐ வாஸ் நாட் obedient to his மெசேஜ். அந்த கீழ்ப்படியில. ஆனா 3ஆவது நாள் ரொம்ப தீவிரமா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னாரு. ரொம்ப தீவிரமா சொன்ன உடனே சரி அதை குடிச்சு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் என்ன பண்ணேன், இந்த கிராஸ் குட்டி செயின் மாதிரி அதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு அப்படியே படுத்தேன். 3 நாளைக்கு படுத்தேங்க. ஆர்த்ரைட்டிஸ் ஃபுல்லாவே குணமாயிடுச்சு. இது பாருங்களேன், இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரவே இல்லை. இந்த 2 கையிலையும் புளி கூட கரைக்க முடியாது, சமையல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா எனக்கு 3 நாள்ல ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்துட்டு அவர் எடுத்திருந்தாரு. நான் விசுவாசிச்சேன். அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோயை பரிபூரணமா எனக்கு குணப்படுத்தி என்னை நல்லா ஆக்கினாரு. தொடர்ந்து நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். எல்லா கடன்களையும் எனக்கு தீர்த்தாரு. ஆர்த்ரைட்டிஸ் நோயில இருந்து குணப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஆவிக்குரிய ஜெபக்குழு ஒண்ணு எம்மாவுஸ் தியான மண்டபத்துல எனக்கு வந்தாங்க. ஆவிக்குரிய ஜெபக்குழுல அந்த குழுவுல சேர்ந்தேன். எப்படின்னா அவங்க வந்து அவங்க பேர் வந்து சத்யா, அந்த பிரதர் பேர் வந்து ஆண்டனி கிரீனி, அந்த அம்மா பேரு சத்யா. 2 பேரும் அங்க வந்திருந்தாங்க எம்மாவுஸ் தியானத்துக்கு போகச்ச. அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, எங்க ஜெபக்குழுல நீங்க வந்து சேருங்க, எங்களுக்கு நாங்க சண்டே வீட்டுலதான் ஜெபம் பண்றோம். அவங்க வந்து நல்லா லைக் பெண்டகோஸ்டல் இது மாதிரி ஜெபிப்பாங்க. அவங்க கேத்தலிக்ஸ் தான், அவங்க கேத்தலிக் சபையை சேர்ந்தவங்க தான். ஆனா பெண்டகோஸ்ட் முறைப்படி அவங்க வர்ஷிப் எல்லாமே பெண்டகோஸ்ட் முறைப்படி இருக்கும். சோ அதனால அவங்க வந்து நீங்க ஒரு நாளைக்கு மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கெல்லாம் வர்றது இல்லைங்க. எந்த மீட்டிங் எந்த சபைக்கும் நான் போறது இல்ல. என்னோட சர்வீஸ் முடிச்சதும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீங்க ஒரு நாளைக்கு வாங்கன்னாங்க. அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க எனக்கு, இங்க ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு. காலையில ஏஞ்ச உடனே அந்த சத்யான்றவங்க எனக்கு ஒரு நாளைக்கு போன் பண்ணிட்டு காலையில இருந்து சாந்தி உன்னோட முகத்தை ஆண்டவர் எனக்கு காட்டிகிட்டே இருக்காரு, இன்னும் வர சொல்றாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்றதுனால நான் வரேன், நீங்க நீங்க கூப்பிடுறதுனால நான் வரமாட்டேன்னு. சோ அன்னைக்கு போனேன். அன்னைக்கு அவங்க வர்ஷிப்ல அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு. அனாட் பண்ணிட்டு எனக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஃபுல்லா அந்த 3 ஹவர்ஸும் அபிஷேகத்துல இருந்துட்டே இருந்தேன். அப்படி ஒரு ஃபீலிங். மண்டையில அவ்வளவு பாரங்கள் இருக்கும். யாரும் அந்த ஆராதனை பண்ணும் போது எல்லாரும் கண்ண மூடி ஆராதனை பண்றோம். இந்த மண்டை வழியா யாரோ ஒருத்தர் எடுத்து ஏதோ கையில எடுத்து போடுற மாதிரியா அத்தனை பாரங்களும் லகுவாகி ஏதோ நான் லைக் ஏர்ல பறக்கிற மாதிரி, ஒரு காத்துல பறக்கிற மாதிரி அவ்வளவு லகுவாயிடுச்சு எனக்கு உடம்பு. ஃபுல் ஹீலிங் பண்ணி என்ன அபிஷேகித்து என்ன ஆண்டவர் அந்த ஜெபக்குழுல, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜெபக்குழுல தான் இருக்கேன். அந்த ஜெபக்குழுவோட பேரு இம்மானுவேல் ஜெபக்குழுன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிறைய பேரை சாட்சிகளாகவும் நிறைய பேர் ஆவிக்குரிய வழியில நடத்திட்டு இருக்காங்க. எப்படி சாமுவேலுக்கு வந்து ஏலி வந்து இப்படிதான் ஆண்டவர் கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரோ, எனக்கு ஒரு ஏழை தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஆண்டவர் கிட்ட நெருங்கணும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழணும்ன்றது தெரியாது. ஏதோ போவேன், சர்ச்சுக்கு வரவேன், அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க ஜெபக்குழுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆவிக்குரிய வாழ்வை எப்படி வாழணும், ஆவிக்குரிய விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எப்படி உன்கிட்ட பேசுவாரு, நீ எப்படி அவர்கிட்ட கீழ்ப்படிந்து நடக்கணும், இதெல்லாம் அவர்தான் அவங்கதான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு நல்ல மென்டரா இருக்காங்க, எனக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் கைடா இருக்காங்க. சோ அவங்க குழுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அபிஷேகம் கிடைச்சி அந்நிய பாஷை பேசுற வரணும்,
தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரமும் எனக்கு அவங்க ஜெபக்குழுல தான் கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த குழுல தான் இருக்கேன். சோ அவங்க 2 பேரும் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க கிட்டதான் நான் கவுன்சிலிங்க்கு போவேன். அவங்க நல்லா இது பண்ணுவாங்க. லைக் அந்த அம்மா சொல்றாங்க, அந்த சத்யா காலையில இருந்து உன்னை காட்டிட்டு இருந்தாரு இல்லையா, எனக்கு நீ சாந்திய கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு ஆண்டவர். நானும் வந்து நீ ஒரு நம்பர் எழுதி கொடுத்த, உன்னோட நம்பரு நீ எங்க வச்சேன்னு தெரியல. அப்ப நான் பேசாம தேடி தேடி வந்து உட்கார்ந்துட்டேன். சாந்தி, உன்னோட நம்பர் எனக்கு கிடைக்கல. உன்னை கூப்பிடுறதுக்கு உன் நம்பர் எனக்கு கிடைக்கல. அப்போ ஆண்டவர் மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டாரு, சாந்தி அப்படின்னாரு. நீ சாந்திய கூப்பிட்டியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் வந்து அவன் நம்பரை தேடின ஆண்டவரை, எனக்கு கிடைக்கலன்னு சொன்னேன். ஆனா அவர் வந்து பைபிளை பார்க்க சொன்னாரு. நான் பைபிள்ல எதுவுமே வைக்க மாட்டேன். ஆனா பைபிளை எடுத்து திறந்த உடனே நீ எழுதுனீங்க ஒரு சீட்டு, உன் போன் நம்பர், அது அப்படியே விழுந்துச்சு. அதை வச்சுதான் உனக்கு நான் போன் பண்ணேன். அந்த போன் நம்பர் அந்த போன் நம்பர்ல பார்த்துதான் உனக்கு நான் போன் பண்ணேன், உன்னை கூப்பிட்டேன். அப்பதான் உனக்கு வந்து நான் போன் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஆண்டவர் செஞ்ச அற்புதம் இது. ஏன்னா அவர் தான் என்னோட நம்பரை அவங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அதே போல என்ன வந்து அவரோட ஊழியத்துக்காக நான் வந்து சின்ன வயசுல பரதநாட்டியம் கத்துண்டேன். பல கோயில்கள்ல ஆடி இருக்கேன். நிறைய என்ன வந்து ஸ்கூல்ஸ்லயும் நிறைய நான் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன், காலேஜ்லயும் ஸ்பான்சர் பண்ணிருக்கேன். என்னுடைய பேஷனே பரதநாட்டியம் தான். நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னதான் கூப்பிடுவாங்க ஒவ்வொரு இதுக்கும். சோ அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். 16 வருஷம் நான் விட்டுட்டேன் டான்ஸ. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை மனசுல வச்சுண்டு பிரஜாபதினு ஒரு குழு, அந்த பிரஜாபதினு ஒரு நாட்டிய நாடகம் போடுறாங்க. ஒரு ரூபர்ட் அங்கிளும் அவங்க பேரு ஜெயா ஆண்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நாளைக்கு என்ன மீட் பண்ணாங்க. ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு இது நடந்துட்டு இருந்தது. பிஷப்போட கார்டன்ல வந்து எங்களுக்கு அந்த ஒரு சீரியல் பண்ண, அந்த சீரியலோட இது நடந்துட்டு இருந்தது. சீரியல் போட்டு காமிச்சுட்டு அதுல அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பிரஜாபதினு ஒரு நாட்டிய நாடகம் நாங்க போடுறோம், birth to resurrection of Jesus Christ. நாங்க வந்து நாட்டிய நாடகத்தின் வழியாக டெபிக்ட் பண்றோம், வெளியில கொடுக்கிறோம். 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். இது பல நாடுகள் பல தேசங்கள்ல நாங்க செய்யறோம். இப்போ நீங்க வந்து இதுல உங்களுக்கு யாராவது கிளாசிக்கல் டான்ஸ் தெரிஞ்சவங்க தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், நானும் ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான், உங்களுக்கு ஏதாவது கோரியோகிராஃப் பண்ணணும்னா நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனா நான் இப்ப ஆடல, 16 வருஷமா விட்டுட்டேன் அப்படின்னேன். அப்படிங்களா, சரி உங்க நம்பர் கொடுக்கும், என்னோட நம்பர் இதுதான், நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நான் போன் பண்ணல, நான் மறந்து போயிட்டேன், அவங்களுக்கு போனே பண்ணல. 2 நாள் கழிச்சு என்னோட டைரக்டர் கிட்ட அந்த நம்பரை வாங்கி, அந்த சீரியல் பண்ணலையா அந்த டைரக்டர் கிட்ட என் நம்பரை வாங்கி எனக்கு போன் பண்ணி, கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா, உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு அப்படின்னா. ஆண்டவர் கூப்பிடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் போன உடனே அவங்க சொன்னாங்க, 1.5 வருஷமா எங்களுக்கு ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர் இந்த பிரஜாபதியில தேவைப்படுது. எங்களுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி அவ போய் செட்டில் ஆயிட்டா. 1.5 வருஷமா நாங்க அழுது ஜெபிப்போம். ஆனா எங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. பட் ஆனா அன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்க சீரியல் பார்க்க வந்தோம் இல்லையா, அந்த நேரத்துல அந்த நாள் அன்னைக்கு ஆண்டவர் எங்க கிட்ட பேசினாரு. இன்னைக்கு போ, அந்த பொண்ணு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நாங்க உங்ககிட்ட வந்து நாங்க பேசணும், உங்களுக்கு யாராவது கிளாசிக்கல் டான்சர் தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட பேசணும். நீங்க கூட சொன்னீங்க, நானே ஒரு கிளாசிக்கல் டான்சர் தான், உங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணணும்னா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அப்பவே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆண்டவர் காட்டின பொண்ணு நீங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எனக்கு அப்படியே ஷாக்கா இருந்தது. ஆண்டவர் காட்டினாரு. ஆமாங்க, நாங்க வந்து அங்க நின்னுட்டே இருந்தோம். ஆண்டவர் வந்து எங்களை அன்னைக்கு போக சொன்னாரு. நான் காட்டுற பொண்ணு அந்த பொண்ணுதான், நான் வெளியில நின்று பேசிட்டு இருந்தேன், அந்த பொண்ணுதான், நீங்க போய் அவகிட்ட பேசுங்க, அவளை கூப்பிடுங்க, நான் கூப்பிட்டேன் பிரஜாபதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க அவங்க. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, உங்களுடைய குழுவுல அவளை ஆட சொல்லுங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன்,
எனக்கு எனக்கு வந்து 16 இயர்ஸ் நீங்க விட்டுட்டேன்னு சொன்னீங்க டான்ஸ், ஆனா ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு, நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்னன்னு இது ஆண்டவர் கூப்பிடுறாருன்றீங்க, நான் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இம்மீடியட்டா எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனா எதுவுமே எதுவும் வேற எந்த இதுவும் சொல்ல, ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு ஓகே நான் பண்றேன் ஆண்டவருக்காகவே. 7 வருஷம் அந்த குழுவுல தான் இருந்தேன். ஸ்லோகம் பாட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் மதர் மீரியா எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது அந்த குழுவுல பண்றதுக்கு ஒரு ஒரு இதுல. அதுக்கப்புறம் அந்த மார்த்தா மரியாள்ல மார்த்தாவா பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். பிளஸ் என்னுடைய சீரியல்ஸ் பிலிம்ஸ் எல்லாமே அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு 7 வருஷம் அதை பண்ணி முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த 7 வருஷமா முடிச்ச உடனே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வர செஞ்சாரு. எப்படின்னா எனக்கு வந்து பிலிம்ஸும் சீரியல்ஸும் யாருமே என்ன கமிட் பண்ணாம போயிட்டாங்க. எனக்கு வருமானம் இல்லாம போய் 0க்கு வந்துட்டேன் நான். ஏன்னா எல்லாருமே நினைச்சுட்டாங்க நான் சீரியல் பிலிம் விட்டுட்டு பிரஜாபதிக்கே போயிட்டேன், ஊழியத்துக்கு போயிட்டேன், அவ்வளவுதான், இனிமே அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப்ல அந்த அந்த பிலிம் மீடியா செக்ஷன்ல அப்படி பேச ஆரம்பிச்சிட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நான் யாருமே டிபெண்ட் பண்ணி வாழல. எனக்கு யாரும் பினான்சியலா, பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா, ரிலேஷனலா எல்லா சப்போர்ட்டும் என் ஆண்டவர் ஒருத்தர் தான். எனக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு என் வீட்டுல என் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஏன்னா நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணல, யாரையுமே சார்ந்து வாழல, அவரை மட்டும்தான் சார்ந்து வாழ்ந்தேன். ஏன்னா 20 ரூபாயில எனக்கு என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனாரு. இன்னைக்கு நான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமா என்ன வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான் என்ன உயர்த்தி அந்த நிலைமையில வச்சிருக்கிறாரு. வேற யாருமே இல்லை எனக்கு. சோ எனக்கு திருப்பி என்ன வந்து பழைய நிலைமைக்கு நான் வரக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அப்ப ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா நீ வந்து இதுல வெளியில வந்து நீ உன்னோட பிலிம்ஸ் இதுல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னாரு. சோ நான் ஆண்டி கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் வருமானம் யாரையும் நம்ப முடியாததுனால, யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லாததுனால ஐ ஹேவ் டு earn for my living. சோ என்னோட பிரெட் நான் தான் சாப்பிடணும், எனக்கு சர்வைவலுக்கு எனக்கு இதுதான், அதனால அதை செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சர்வை பண்ணி இப்ப நல்ல நிலைமைக்கு மறுபடியும் ஆண்டவர் வர வச்சிருக்காரு. அதுல இருந்து வந்து 1 வருஷம் தான். கொரோனா முடிச்ச உடனே எனக்கு ஆண்டவர் ஜோதி அக்காவை கொடுத்தாரு. ஆண்டவர் பாருங்க, ஒரு வாசல் மூடத்துக்குள்ள அடுத்த வாசல எனக்கு திறந்து வைக்கிறார். அதாவது சின்ன மட்டத்துல இருந்து பெரிய மட்டம், அதுக்கப்புறம் அப்படி அப்படின்னு உயர்த்தி கொண்டே போயின்னு இருக்கிறார் ஆண்டவர். ஒரு நாளும் என்ன வந்து இன்னைக்கு தான் பாடினீங்க இல்லையா, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போய்விட மாட்டாரு. அந்த மாதிரி என்ன வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா மேல 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 ஏத்திண்டே வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் வந்து நான் ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் இறந்த உடனே எனக்கு இந்த எமோஷனல் டார்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் வந்து ஆண்டவர் கிட்ட நான் வேண்டுவேன். அப்ப உட்கார்ந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கணும்ன்ற ஒரு தாட் வந்துச்சு, தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த பக்கம் கடன், அந்த பக்கம் யாருமே இல்ல சப்போர்ட்டுக்கு, எமோஷனல் டார்ச்சர்ஸ், பிளாங்க் மெசேஜஸ் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டும் போது எனக்குள்ள ஒரு திங்கிங், சூசைட் பண்ணிக்கணும், தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள உருவான அந்த ஜெனடிச்ச அந்த ஒரு நொடியிலேயே ஆண்டவருக்கு ஆல்டர்ல இருந்து எனக்கு ஒரு குரல், ஐ கேவ் மை லைஃப் ஃபார் யூ அப்படின்னாரு. நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அந்த குரல் வந்து எப்படி விளங்குச்சுன்னா அந்த செவருக்குள்ள அந்த ரூம் ஃபுல்லா நான் உட்காந்துருக்கேன், எதிரொலிச்சு அப்படியே பயந்து போய் நான் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டு நான் சொன்ன, ஆண்டவரே இனிமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணா கூட, என்ன சோதிச்சா கூட நான் வந்து சூசைட் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு வராது. நான் என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த திங்க் வந்ததுக்கே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. நான் இனிமே நான் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தை கூட நான் அந்த திங்க் கூட பண்ண மாட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கிட்ட சொன்ன என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எனக்கு பாதுகாப்பா இருங்க. நான் போற இடத்துல எல்லாம் என்னை பாக்குற ஒவ்வொரு கண்ணும் உங்க ரத்தத்தின் ஆடையை மட்டும்தான் நோக்கணும், வேற எதை பத்தியும் பார்க்க கூடாது, என்ன பார்க்க கூடாது, உங்களோட ரத்தத்தின் ஆடையை மட்டும்தான் நோக்கணும். எனக்கு வந்து எல்லா பிரச்சனைகளில இருந்து என்ன மீட்டு நீங்க என்ன நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன மனசளவுலயும்
என் பாடி அளவுலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்க என்னை வந்து ஆட்கொண்டு வழி நடத்துங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த மாதிரிதான் வழி நடத்துறார். யாராவது என்னோட கூட நடிக்கிற சக ஆர்டிஸ்ட் என்கிட்ட பேசும்போது என்கிட்ட பழகும் போது டிஃப்ரெண்டா இருக்கும், வேற ஒருத்தர்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசுவாங்க. அது அவங்களே சொல்லுவாங்க, மேடம் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு டீஸ் பண்ணணும்னு தோணல, வேற யார பார்த்தாலும் எங்களுக்கு நக்கல் அடிக்கணும் கிண்டல் பண்ணணும்னு தோணும், உங்களை பார்த்தா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி இருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய கிருபைதான். ஆண்டவர் அந்த அளவுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்கிறாரு. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிச்சு எல்லாம் நல்லபடியா அமைச்சு இன்னைக்கு என்னோட இருக்கிறது என் ஆண்டவர் தான். அவருக்காக மட்டும்தான் நான் வாழறேன், அவரோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவருக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன காப்பாத்துறது ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நான் இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கேன். ஒண்ணு வந்து அவருடைய கிருபை மட்டும், அவருடைய இரக்கம் மட்டும்தான் என்ன வாழ வச்சுருக்கு. புலம்பல் 3:22 சொல்லியிருக்காங்க, நீ நிர்மூலமாகாமல் இருக்கும்படி நீ நிர்மூலம் ஆகாதபடி நான் கிருபைதான், அவருடைய கிருபைதான் நம்மள நிலைநிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ அந்த கிருபை மட்டுமே என்ன வாழ வச்சு, அவருடைய கிருபை இல்லாம இந்த சுண்டு விரல் கூட என்னால அசைக்க முடியாது. அவருடைய கிருபை மட்டும்தான் என்ன வாழ வச்சுருக்கு. ரெண்டாவது என்ன வாழ வைக்கிறது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மட்டும்தான் வாழ வச்சுருக்கு. நான் எத்தனையோ தடவை பைபிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 தடவை படிச்சு முடிச்சிருக்கேன். நான் ஃபுல் பைபிளும் படிச்சு முடிச்சிருக்கேன், இங்கிலீஷ்லயும் படிச்சுட்டேன், தமிழ்லயும் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு தாகத்தை உண்டாக்கினது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அவர்தான் படிக்க எனக்கு ஏதாவது இப்ப பசி எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னா மேத்யூ மார்க் லூக் ஜான் அதை படிப்பேன். அப்புறம் ஒரு நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடணும்னா பழைய ஏற்பாடு படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு நல்ல ஊட்டச்சத்துள்ள நல்ல உணவா எடுத்துக்கணும்னா பவுல் அடிகளாரோட நிருபங்களை படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு நல்ல மூளைக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா நீதிமொழிகள் படிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் ஒரு டெசர்ட் சாப்பிடணும், ஒரு புட்டிங்கோ ஒரு பல்லூடா அந்த மாதிரி சாப்பிடணும்னு நினைச்சா சங்கீதங்கள் படிக்க ஆரம்பித்தேன். இப்படி ஒவ்வொரு பல்கையா அவரை சுவைத்து உண்ணும் போது அந்த சங்கீதம் 34:8 போட்டிருக்கல, அவரை சுவைச்சு பாருங்க ஆண்டவர் எத்தனை இனியவர் அப்படின்னு ரசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா. சோ அந்த ருசித்த நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொரு பருக்கையா அவரை ருசிச்சு பாக்கறச்ச அவர் அவ்வளவு இனிமையா இருக்கிறார் என்கிட்ட, அவ்வளவு அப்படியே அரவணைச்சு காத்து கொள்றாரு, என்ன அவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிறாரு. என் பக்கத்துல எந்த ஒரு துரும்பும் அசுத்தங்களும் வரவிடாம என்ன அவ்வளவு அழகா வழி நடத்துறவர் பரிசுத்த ஆவியானவரும் என் ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு ஆண்டவர் கூட தான் என்னோட வாழ்க்கையே ஓடின்னு இருக்கு. வீட்டுல சமைக்கும் போதும் சரி அவரோட பேசுவேன், பாத்திரம் கழுவரிச்ச துணி துவைக்கிறச்ச எல்லா விஷயங்களையும் அவரோட கூட இருந்துதா. ஏதாவது மறந்து போனா எங்கேயாவது போகிறச்ச அவரை தான் கூப்பிட்டேன், ஆண்டவர் நான் இங்க போறேன் நீங்க வாங்க கூட, நான் இங்க இதுக்கு கடைக்கு போறேன் நான் இதெல்லாம் வாங்க போறேன் நீங்க வாங்க கூடாது. ஒரு நாளைக்கு மறந்துட்டு வெளியில கேட்டு சாத்திட்டு அப்படின்னா எடுத்து வைக்கிறேன் காலை, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றார் ஆண்டவர். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கூப்பிடுறவா இன்னைக்கு நான் மறந்துட்டேன், ஏன்னா மறந்து போயிட்டு வாங்கறத மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். போகும்போது என்கிட்ட சொல்றாரு அவரு காதுல, நீ என்கிட்ட இன்னைக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ சாரி ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உங்களை கூப்பிடுறேன், ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது உங்களை கூப்பிடுவேன், இன்னைக்கு நான் மறந்துட்டேன், ஐ எம் வெரி சாரி, நீங்க கூட வாங்க. எங்க போனாலும் பேங்க் போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, சர்ச் போனாலும் சரி அவரை கூட்டின்னு நான் போவேன். சர்ச்ல இருந்து வரும்போது அவரை வாங்க போலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூட்டின்னு வருவேன் அவரை. சோ என் வீட்டுல ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் அவரோட தான் நடக்கிறேன், அவரோட தான் வாழறேன். என் லைஃப் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. பிரேயர்ல வந்து நான் எதையுமே கேட்க மாட்டேன், வெறும் தேங்க்ஸ் கிவிங் எவ்ரி டைம். நன்றி பலிகள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துவேன். ஒண்ணுதான் கேட்பேன். மத்தேயு 6:33 முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நாடுங்கள், நீதியையும் அவருடைய ராஜ்யத்தை, அதை ஒண்டிதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். அவர் அதை கேட்கும் போது மற்றது எல்லாத்தையும் எனக்கு தந்துருவார். மற்றவை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றாருல, அந்த வார்த்தை உண்மையானது.
ஏன்னா அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது, அவருடைய நீதியை தேடும்போது மற்றவை எல்லாம் நம்ம கேட்காமலே அவர் செய்து கொடுப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி.